ரெண்டு பேர் தான் காலங்காத்தால இரிட்டேஷன். செக் லைட், ஏபிஎஸ் லைட், பிளா பிளான்னு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறடா. Hi guys, welcome back to my channel Abhilash43. இன்றைக்கி ஒரு ஏர்லி மார்னிங் ரைடு தான். Now the time is 7. ஆக்சுவலாக 6க்கு போகலான்ட்டு இருந்தோம். 6க்கு பிளான் போட்டால் எப்படியும் 7 தான் ஆகும். அது நார்மலாக எல்லா குரூப்புக்கும் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ விவேக் அவனோட கடையில் இருக்கான். ஃபோன் செக், மாஸ்க் செக், சானிடைசர், ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. மலைத்தூரல், மழை ட்ரிஸ்ல் ஆகிட்டு இருக்கு. கிளைமேட்டும் மேலே சரியில்லை. இவ்வளோ நாள் எப்படின்னா மதியானத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி கிளைமேட் மாறும், ட்ரிஸ்லாக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரைடு போகிறோம் இல்லையா காலையில், ஏர்லி மார்னிங் இல்லை 7 o'clock ரைட். ஸோ அதனால தான் கிளைமேட் இப்படி இருக்குது. ஆக்சுவலாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி இழுத்துட்டு போகக்கூடாது. அது ட்ரெயின் பண்ணணும். அப்படி இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற ஹாரியும் சரி அம்மாவும் சரி இதே மாதிரி தான். அவங்கள நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்காது, என்ன அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கே விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைட் ஃபுல்லாக கிளைமேட் டல்லாக இருக்குது. அதனால் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 30 kilometers, அப் அண்ட் டவுன் 60 kilometers கரெக்டாக இருக்கும். எஸ். ஸோ நான் விவேக் கடையில் தான் மறுபடியும் வந்து நின்றுருக்கேன். ஆக்சுவலாக ஆஃப் ஃபேஸ் போட்டு தான் வந்தான் லோக்கலில் எங்கேயாவது போகலான்னு. பட் இப்போ மேட்டுப்பாளையங்கிறதுனால ஃபுல் ஃபேஸ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஸோ யா விவேக் வந்துட்டான். லெட்ஸ் மூவ். ஓகே. இந்த லைட்டாக ட்ரெஸ்ஸில் லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கும் பாருங்க ரோடு. இந்த மாதிரி அந்த டைம் தான் நம்ம அட்ராக்ஷன் கார்னரிங்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வலிக்கிறோம். அக்குயில் என்னமோ உலட்டுற மாதிரியே இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா கார்னர் திருப்பும்போது அப்படியே உலட்டுறமா அப்படி தானே இருக்கணும். பஞ்சர் ஆகலைன்னா அப்போ ஓகே. ஆக்சுவலாக அந்த கார்னரிங் திருப்பும்போது வந்து லைட்டாக என்னவோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஸோ அதனால தான் செக் பண்ணேன். ஐயோ ஃப்ரண்ட் டயர் செக் பண்ணல. ஃப்ரண்ட் டயரில் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் டயர் தான் நல்லா இருக்குது. பேக் சைடு தான் கொஞ்சம் ஓல்ற மாதிரி இருந்துச்சு. அது இந்த மழைங்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விவேக் வந்து அவரோட பைக்கில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு நிறைய. மெயினாக இது சொல்லு, இது இன்டர்செப்டருக்கு இருக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா? பேக் ரெஸ்ட்டு வருமா வராதா? வராது. ரெண்டு பேர் தான்
நல்ல பேக்கில் தெளிக்குது. நல்ல பேக்கில் தெளிக்குதா? காருக்கு யாரும் நம்ம மேலே தெளிச்சுட்டு அதனால நான் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்படியே ஸ்லோ பண்ணுறது எனக்கு இவன் பின்னாடி போகும்போது தெரியுது. ஓ நல்ல பேக்கில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இவன் பக்கத்தில் போகும்போது மூஞ்சி அடிச்சிட்டு இருக்குது. ஒயிட் கார் இருந்துச்சுல முன்னாடி போயிட்டு அப்படிங்களா? 4 பேர் வந்துட்டாங்க. ஆமா சேஃப்டியே இல்ல. டிப்பர்லாம் வந்து அடிச்சு பிரேக் அடிச்சு அப்போ திருப்பி போட்டு இல்ல போய் ஒரு பிக்கப் திருப்பி போட்டு வச்சு பாருங்க. இப்போ போயிட்டு இருந்தது வந்துச்சு அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே இழுத்து கொண்டு அங்க போயிடுச்சு. இது வந்து மான்சூன் கிட்னு சொல்லி ஒன்று போட்டுருக்கு. இப்போ அது வந்துட்டு இது போடுறது ஒரு யூஸ் இருக்கு. இது யூஸ் கிடையாது. அது சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கிட் அப்படியே மொத்தமாக தான் வரும். இது என்ன யூஸ்? இது வந்து தண்ணி இறங்காம இருக்கும். அது இது வந்து யூஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து சில வண்டியில பார்த்தோன்னா இந்த ஜாயின்ஸ்ல வந்து தண்ணி உள்ள இறங்குது. நம்ம வண்டியில அப்படி இறங்குறது இல்லை. ஆனாலும் சும்மா அப்படின்றது மாதிரி போட வேண்டியது. ஏதோ ஒன்று செலவு பண்ணணுன்றதுக்காக போட மாதிரி. இது வந்து யூஸ் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டேன். இதுதான் மெயின். இதுதான். இது வந்து 2250 வருது. இது 2250 இப்போ கரண்ட் பிரைஸ். இப்போ தர பிரைஸ் 2250. இது வந்து ரிமூவபிள் தான். பேக் ரெஸ்ட். பேக் ரெஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் ரெண்டு அலன் கீ இல்லையா? ரிமூவ் பண்ண பீஸ் ரிமூவ் பண்ணி வெறும் கேரியர் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேரியர்னா உங்களுக்கு இங்க இருந்து இது வரை கேரியர் தான் கணக்கு. சிங்கிள் இது கழட்டிட்டா இது ஃபுல்லாவே. ஆமா ஃபுல் லக்கேஜ் இது மாதிரி வைக்கிற மாதிரி வரும். இதுல இது வைக்கணும். இதுனா பில்லியோன் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இங்க உட்கார்ந்தா ரொம்ப யூஸ். அதுக்காக இது இருக்கு. இது வேண்டாம்னா கழட்டிக்கணும். ஃபுல்லா ஆன்டி ரஸ்ட் துரு முடிக்காது. இது இதா துரு முடிக்காது. நல்ல கேட் தாங்குது ஓரளவுக்கு. பிளாக் பண்ணிட்டு கில் இருக்குல்ல, இந்த கில் இல்ல இந்த ஸ்டிக்கரிங்கா சில்வர் ஸ்டிக்கர். இது வந்து பிளாக் ராப்பிங் பண்ணிருக்கு. இது வந்து சில்வர் தான், அந்த பிளாக் ராப்பிங் பண்ணிருக்கு. அது என்ன பார்த்து காப்பி அடிச்சிட்டேன். காப்பி கேட் நான். இது இன்டர்செப்டருக்கு வழியே இல்லையா? இன்டர்செப்டருக்கு இந்த இது இல்ல. இன்டர்செப்டருக்கு இன்னொரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஷார்ப்பா. அத பண்ண முடியுமா? அது நம்மள்ட்ட ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம பேக் டு கோத்தகிரி தான். மேட்டுப்பாளையம் போல் ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம் போல் தான் வந்தோம். பட் இப்போவும் ட்ரிஸ்ல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பிளான் கேன்சல்ட். ஸோ பேக் டு கோத்தகிரி. யா லெட்ஸ் மூவ். என்னது மூடி காணோமா? விவேக் காமிச்சிருந்தாலே அந்த டேங்க் மேலே ஒரு கேப் மாதிரி. ஸோ அது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பைக் நாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும் ஃபுல்லாக அழுக்கு. அது என்ன இஷ்யூனா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி வந்ததுனால தான் இவ்வளவும். இல்லை இந்த மாதிரி தான் ரோடு இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் ஆயிருக்காது. தண்ணி மட்டும்தான் அங்கங்கே ஆயிருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதுதான் ஒரு டைட் இப்படி ஆக்கி விட்டுருச்சு. அது வரும்போது நான் வீடியோ எடுக்கல, போகும்போது காமிக்கிறேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். போகலாமா? ஓ இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நான் சொன்னல. ஃபுல்லாக சேரு. முன்னாடி போகிற வண்டிக்கு பக்கத்தில் போகக்கூடாது. சேரு அப்படியே நம்ம மேலே அடிக்கும். நான் ஏபிஎஸ் இல்லாத கார்லாம் வந்து டப்புன்னு ஒரு பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா ஸ்கிட் ஆயிரும். என்ன ப்ராப்ளம்னா அந்த கோப்ரோவில் வந்து இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கோப்ரோவோட கேப்பை கழட்டணும், சைட் கேப்பை. ஸோ அப்போ தான் அதோட அடாப்டர் மாற்ற முடியும். அந்த கேப்பை கழட்டிட்டோன்னா கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகாது. ஏன்னா அந்த கேப்பில் தான் வந்து அந்த ரப்பர் மோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப். பட் அந்த கேப் கழட்டிட்டோன்னா கழட்டி தான் நம்ம அடாப்டர் ஃபிட் பண்ணணும். அது கழட்டும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மழை தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஏதாவது சொல்யூஷன் பார்க்கணும். இப்போ கூட ட்ரிஸ்லிங் தான் அப்படிங்கிறதுனால தான் நான் சும்மா அப்படியே ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்துட்ருக்கேன். நல்ல மழையெல்லாம் செட் ஆகாது, கழட்டி வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு மட்டும் கோப்ரோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு அடாப்டர் ஃபிட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கேப் அதுக்கு தனியாக இருக்கான்னு பார்க்கணும் ஆன்லைனில். அது மட்டும் ஒன்று வாங்கி செட் பண்ணிட்டோன்னா தென் டஸ்ட்டாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. பட் இப்போ வந்து ரொம்ப ஓப்பனில் இருக்குது, டஸ்ட்டும் டப்புன்னு போயிடும். மேலே வர 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 இங்கே ட்ரையாக இருக்கு பாருங்க. மோட்டோவிங்ஸ் செம்ம லவுடாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் ஐடியா. ஆக்சுவலாக அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த எக்ஸாஸ்ட் கேட்கவே கேட்காது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸாஸ்ட். ஸோ இங்கே கிளைமேட் நல்லா இருக்குங்கிறதுனால இப்போ இன்னும் கொஞ்சம்
கட்டப்பட்டு இல்லைன்னா அந்த சைடு எங்கேயாவது போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி என்னமோ ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. பைக்லேருந்து இறங்கவே தோண மாட்டேங்குது, அப்படி போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. அவனுக்கும் அப்படி தான். மழை இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஒரு குஷி தான். ஆமாம், ஆக்சுவலி அங்கே நான் உலட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னது வந்து மழைனால தான். ஒரு உலட்டலும் இல்லை, இங்கே ஃப்ரீயாக இருக்குது. அப்பா ரைடு என்னடா மொக்கையாக போகுதேன்னு பார்த்தேன். கரெக்டாக மேலே மழை இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஒரே குஷி ஆயிடுச்சு. அவனும் என்ஜாய் பண்ணுறான், செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். இன்னைக்கு வந்ததுக்கு கரெக்டாகிடுச்சு. பிரேக்கிங், ஸ்லிப்பர் கிளாச், செம. யா கோத்தகிரி வந்துட்டோம். இங்கே மழை இல்லை, அதனால் ஒரு சின்ன ஸ்பின் போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். மெதுவாக மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. பேக் டு ஹோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ஏன் வீடியோ போடுறதில்ல. ஸோ அவனுக்கு ஒரு சேனல் இருக்குது, வாவா TN43. அவனோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே லிங்க்கில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பை பாய். லவ் யூ கைஸ்.